வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சக்தி இட்லி மிளகா பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்டு சமையலற அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கடையில எதுவுமே வாங்க வேணாம். கடாயில ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்குங்க. வறுத்த கடலை பருப்பை ஒரு தட்டுல மாத்திடுவோம். அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்குங்க. அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க கப்பு டம்ளர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பாத்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். வறுத்த உளுந்த தட்டுல மாத்திட்டு அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த எல்ல தட்டுல மாத்திட்டு 3/4 கப் அளவுக்கு வரமிளகா, 3/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை வானல்ல போட்டு நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கங்க. வறுத்த மிளகா கருவேப்பிலைய தட்டுல போட்டுட்டு அதே கப்ல 1/4 கப்ல பாதி அளவுக்கு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். அதை வானல்ல போட்டுடலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா பூண்டை வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டு வரும். வறுத்த பூண்டை மட்டும் தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தது எல்லாம் நல்லா ஆறதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொர கொரப்பா